வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 295 பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. சார் அது என்ன சார் இது, ஏன் பிடிக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பிடிச்சா பரவாயில்ல, அது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ஏடிஎம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அது. ஆனால் 2 தடவை பிடிக்கிறாங்க, சிலவங்களுக்கு 3 தடவை கூட பிடிச்சிருக்காங்க. இது ஏன் இப்படி பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க கேட்டதுனால, கஸ்டமர் கேட்டதுனால நான் குழம்பி போய் சரின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பேங்க்குக்கு நாலேஜ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சார் இது மாதிரி ஒரே நாளில் 2 தடவையோ அல்லது 3 தடவையோ கூட நீங்கள் ஏடிஎம் சார்ஜ் பிடிச்சிருக்கீங்க, தயவுசெய்து அது என்னன்னு பாருங்கள், அது கம்ப்யூட்டர் ப்ராப்ளமா, சாஃப்ட்வேர் ப்ராப்ளமா, இல்லை தெரியாமல் இன்னொரு தடவை பிடிச்சிடுறீங்களா என்னன்னு பார்த்து தயவுசெய்து அதை சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மீன் டைமில் ஒரு நண்பரை பார்த்தேன், அந்த பேங்க்கினுடைய ஒரு அதிகாரி பார்த்தேன். அவர் நம்முடைய ஃப்ரெண்டு. அவர் பேசுப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் ஒரே நாளில் 2 தடவை ஏடிஎம் சார்ஜ் பண்ணுறீங்க, 3 தடவை ஏடிஎம் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேஷுவலாக கேட்டேன். அவர் பார்த்துட்டு நீங்கள் ஏன் சார் வயிற்றுச்சில் கொட்டிக்கிறீங்க அப்படின்னு. ஏங்க அப்படின்னா, சார் இந்த சார்ஜ் பண்ணுறோம்ல இப்போது, அது இந்த வருஷத்துக்கு இல்லை சார், 2023 இது சில சமயம் சார்ஜ் பண்ணால் போயிருக்காங்க சில கஸ்டமருக்கு. அதேமாதிரி 2024க்கும் சில கஸ்டமருக்கு சார்ஜ் பண்ணல. ஸோ சார்ஜ் பண்ணாதது தான் சார் இப்போ பண்ணுறாங்க. 2023க்கு சார்ஜ் பண்ணாமல் இருந்தது, 2024க்கு சார்ஜ் பண்ணாது, அந்த 2 தான் சார் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் ஒரே நாளில் 2 தடவை டெபிட் ஆகுது. அப்போ ஒரு வேளை அவங்க டெபிட் பண்ணணும்னு பார்க்கும்போது பணம் இல்லாமல் இருக்கலாம், ஃபண்ட்ஸ் இல்லாமல் இருந்திருக்காங்க, அதனால் டெபிட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இப்போ ஃபண்ட்ஸ் இருக்குது, அதனால் டெபிட் பண்ணுறாங்க சார். அதனால் யாரும் தப்பாக ஒன்றும் பண்ணல சார், அவங்க பண்ணுறது சரி தான் சார் அப்படின்னு சொன்னாங்க. தெரியாமல் ஒன்றும் பண்ணல, கம்ப்யூட்டரில் எந்த கரப்ஷனும் இல்லை, சாஃப்ட்வேரில் எந்த கரப்ஷனும் இல்லை, கரப்டும் இல்லை, எல்லாம் சரியாக தான் சார் இருக்குது, சரியாக தான் சார் பிடிச்சிட்ருக்காங்க. பிடிக்க வேண்டியதை அந்தந்த வருஷத்தில் பிடிக்காதனால இப்போ பிடிக்கிறாங்க சார் அந்த கம்ப்யூட்டர் சார்ஜ், இந்த ஏடிஎம் சார்ஜ் 23லையும் 24லையும் பிடிக்காததுனால இப்போ பிடிக்கிறாங்க சார் அப்படின்ட்டு அவர் விளக்கம் சொன்னார். எனக்கே ரொம்ப சங்கடமாச்சு. இவங்க நம்ம கஸ்டமர் பேச்சு கேட்டுட்டு நம்ம வீடியோ போட்டோமே, அவங்கள கிட்டத்தட்ட திட்டி வீடியோ ஒரு போட்டு திட்டலன்னு வச்சுங்க, ஒரு சஜஷன் தான் கொடுத்தோம், என்னன்னு பாருங்கன்னு. இருந்தாலும் ஒரு வீடியோ போட்டுட்டோமே நம்மளே சங்கடமாக இருந்தது. ஸோ நான் ஒரு ரிக்வஸ்ட், நம்ம கஸ்டமர்கிட்ட நான் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக நான் வைக்கிற ரிக்வஸ்ட்னால், உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் தான், அது அந்த சந்தேகத்தோடு ஏன் வந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு டீட்டெயில் வேணும். அந்த ஸ்டேட்மெண்ட் ஏதாவது சார்ஜ் பண்ணியிருந்தாங்களா, அதில் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு காப்பி, அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதை எனக்கு காப்பி அனுப்பிச்சிங்கன்னா அதில் கரெக்டாக என்னன்னு என்னால் ஓரளவுக்கு ஜட்ஜு பண்ணிட முடியும். 95% ஜட்ஜு பண்ண முடியும். புதுசாக ஏதாச்சும் கொண்டு வந்தாங்களா தான் ஜட்ஜு பண்ண முடியாது. ஏற்கனவே இருந்ததுன்னா ஒரு 95% ஜட்ஜு பண்ண முடியும். கரெக்டான ஒரு பதிலை நான் உங்களுக்கு தர முடியும். அப்படி ஏதாச்சும் தவறு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களே நம்ம சுட்டி காட்ட முடியும். அதை வச்சுட்டு நீங்கள் சரியாக பார்க்காம, அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்காம, அடடா நமக்கு பிடிச்சிட்டாங்க, பிடிச்ச உடனே பகீர்னாயி நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா நான் யோசிச்சு பார்த்து இதை ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க, ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு வீடியோ போட்டுருவேன். வீணாக ஒரு பேங்கை குற்றம்னு சொல்கிற மாதிரி ஆயிரும், அல்லது வீணாக ஒரு பேங்க் பேரை கெடுக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் தயவுசெய்து ஏதாச்சும் உங்களுக்கு விவரம் வேணும்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டோடு எனக்கு அனுப்புங்க, அந்த விவரத்தோடு எனக்கு கேளுங்க. இந்த இப்போ 23 பிடிச்சிருக்காங்க, 24க்கு பிடிச்சிருக்காங்க சார் அப்படின்னு நீங்கள் விவரம் சொல்லியிருந்தீங்கன்னா நானே உங்களுக்கு பதில் சொல்லிப்பேன். நீங்கள் விவரம் சொல்லாமல் 2 தடவை பிடிச்சிருக்காங்க, 2 தடவை பிடிச்சிருக்காங்க தான் இங்கே சங்கடம் வருது. ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டேட்மெண்ட் ஏதோட எந்தெந்தாலும் சரி கொஞ்சம் டீட்டெயிலாக கேளுங்க. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டோடு அனுப்புங்க. அப்படி இருந்தால் தான் என்னால் கரெக்டான பதிலை சொல்ல முடியும். மற்றவங்கள்ட்ட பேங்க்காரங்கிட்டையும் அதை காமிச்சு அதுக்கு சரியான விளக்கம் நம்ம வாங்க முடியும். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக உங்களுக்கு வைக்கிறேன், செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.